பிரபல கர்நாடிக் பாடகர் பாலமுரளி கிருஷ்ணன் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக லைஃப் டைம் அச்சீவர்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாரு. இவர் கூட எம் செய்தியாளர் ஷைலஜா நடத்திய உரையாடல பார்க்கலாம். இப்போ உங்களுடைய மனநிலை குறித்து சொல்லுங்க. மனநிலையை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி சந்தோஷப்படல. நான் அவ்வளோ கடிச்சிருக்கேன். பட் இது தனி. என்னை வேர்ட்ஸே வரல எனக்கு என்ன பேசணும்னு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இருக்க ஜெனரேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நிறைய ரெக்கக்னிஷன் வந்துட்டுருக்கு, என்கரேஜ்மெண்ட் இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. சார் நீங்கள் வந்து ரொம்ப யங் ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ்லேருந்தே வந்து உங்கள் குரலை எல்லாருமே கேட்டுட்ருக்கோம், என்டர்டெயின் பண்ணுறீங்க, கண்டிப்பாக எல்லாருமே மகிழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் உங்கள் ஜேர்னியில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்களா? அதில் இந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எனக்கு டவுன்ஸே கிடையாது, எல்லாம் அப்ஸ். எவ்ரிடே இஸ் அப். ஸோ ஹாப்பியோ. இப்போது மார்கழி மாதம் சீசன் ஆரம்பிக்க போகுது. இந்த வருஷம் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க புதுசாக சென்னை இந்த சீசனில்? நான் என்ன எதிர்பார்க்கணும் அதெல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும். எல்லாம் நன்னா நடந்துட்டுருக்கு. பப்ளிக் கூட நன்னா இப்போது சப்போர்ட் வந்திருக்கு. எனக்கு திருப்தியாக இருக்குது எல்லாமே. ஐ எம் ஹாப்பி. ஸோ நீங்கள் மியூசிக்கும் நிறையா கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மியூசிக் கம்போசிஷன்ஸில் நிறைய திறமை, மல்டி டேலண்ட்டாக இருந்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய பண்ணியிருக்கேன் மியூசிக் கம்போசிங்கு. குழந்தையிலேருந்து பண்ணியிருக்கேன். நிறைய கீர்த்தனை பண்ணியிருக்கேன். 72 மேலே கட்ட கீர்த்தன்ஸில் பண்ணியிருக்கேன். புது ராகங்களில் கண்டுபிடிச்சிருக்கேன், புது தாளங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். நிறைய பண்ணியிருக்கேன். நீங்கள் மூவிஸில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் ஆஃப் தி பயோனியர். நீங்கள் வந்து மூவியில் பாடினது இப்போ நிறைய கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து மியூசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாலேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பற்றியும் சொல்லுங்கள். நீங்கள் சினிமாவில் கூட இப்போ நல்லா வருது. இப்போ நானும் நிறையா சினிமாலே பாடியிருக்கேன். சினிமாவில் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்கேன், ப்ளேபேக் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் ஃபிலிம்ஸ்லேயும் கூட ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்காக 2 வரி பாட முடியுமா சார்? என்ன பாடுறது? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா, அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. அதனால போதும். தேங்க்யூ சார்.